இந்த மாதிரி கீழே விழுந்த காசை குமிஞ்சு எடுக்கிற நேரத்தில் கூட இந்த வீடு விற்று போயிருங்க. அந்த அளவுக்கு டிமாண்டாக நம்ம கோயம்புத்தூரில் முக்கியமான ஒரு ஹைவேல இருந்து பக்கத்திலே நடந்து வர டிஸ்டன்ஸ்குள்ள 2 வீடு சேலுக்கு விற்பனைக்காக ரெடியாக வந்திருக்கு. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டில் இன்டோக்ஸ் எல்லாம் இருக்குங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசலோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து கிரீனு, சாண்டில், டார்க் ப்ரௌனு, ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ், ஸ்டென்சில் ஒர்க் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டு, டிசைன் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் கேட் வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க்கோட எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கு போகிறதுக்கு ரேம்ப் இருக்குது, ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா 10க்கு 18ங்கிற அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நமக்கு ஒரு வாட்டர் சம்ப் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸ், ஏன்னா செராமிக் டைல்ஸ், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ், அங்கே ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரியான டோர், தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கிளாஸான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணி 2 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி கொடுத்து கிரானைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் ஒரு ஃபோயர் கூட ரீச் ஆகும். உள்ளே வரும்போதே நல்ல ஒரு கிராண்டான என்ட்ரி கிடைக்கிற மாதிரி ஃபுல்லாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா 16க்கு 16 லெவலில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்கும் கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 3 பக்கத்தில் ஜன்னல்கள் இருக்குங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துருது. பக்கத்துலேயே பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்குது. பூஜா கேபினெட்லாம் வந்து நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள லைட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயும் நிறைய லைட்ஸ்லாம் இருக்குது. ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் இருக்குது. சோப் பீஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து கிச்சன் பார்த்தலாம். கிச்சன் 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன். உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குங்க. வால் யூனிட், டால் யூனிட், லாஃப்ட் யூனிட்னு நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. சிம்னிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ப்ரௌன் கலரில் கிரானைட்டில் இருக்குது. சிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியில் டேப் இருக்குது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம வந்து பெட்ரூமாக பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. முதல்ல நம்ம மாஸ்டர் பெட்ரூமாக பார்த்தலாம். இது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. இங்கே நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப்லாம் இருக்குது. அங்கே வந்து மிரர்லாம் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள கடப்பாக்கல்ல ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ்லாம் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. மேலே கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கெல்லாம் வந்து லாஃப்ட் கபோர்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு. டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்டிக் டைல்ஸ், வாலுக்கு வந்து சீலிங் வால் வரைக்குமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஃபயருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் அந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. அங்கே நம்ம பார்த்த மாதிரியே இந்த ஒன் சைட் வாலில் மட்டும் டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. 5க்கு 6ங்கிற அளவுலங்க சூப்பரான கலர் காம்பினேஷனில் இங்கேயும் டெயில் ஒர்க்லாம் இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. இது போக அவுட் சைடில் ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் நம்ம இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். நம்ம பார்க்கிங் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகும்போதே ரைட் சைடில் டெரஸ் போகிற கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே தான் அந்த அவுட் சைட் பாத்ரூம் இருக்குங்க. நீங்கள் இங்கே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான அப்ரூஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவுட்டில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கனால ஃபியூச்சரில் நீங்கள் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் போர்ஷன் மாதிரி வீட்டை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வீடு தான். மேலே வந்து ஒரு பெரிய வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம், வீரபாண்டி, சாந்திமேடு இந்த மாதிரி லொக்கேஷனில் எல்லாம் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை வந்து 53 லட்ச ரூபாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு முதல்ல நேரில் வந்து பாருங்கள்.